கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை நினைவு கூறும் ஒரு நாளுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை ஒரு நாளும் மறந்து விடுகிறவர் அல்ல. அவர் உங்கள் பேரில் நினைவாகவே இருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 8:1 வாசிக்கும் பொழுது, தேவன் நோவாவையும் அவனுடனே கூட பேழையில் இருந்த எல்லாரையும் சகல மிருக ஜீவன்களையும் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரளயம் அமர்ந்தது, பேழை அரராத்திலே ஒதுங்கினது. நோவா ஒரு புதிய சுதந்திரத்தை அளந்து கொள்ளும்படிக்கு புறப்பட்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1:19 கவனிக்கும் பொழுது, தேவன் அன்னாளை நினைத்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பெரிய தீர்க்கதரிசியை, தான் முதல் பெயர்சுவா மட்டும் பெயர் பெற்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பிள்ளையாய் அவள் பெற்றுக்கொண்டாள். மலடி என்று அறியப்பட்டவள் பெரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு உங்களை நினைத்திருக்கிற தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நிரந்தரமானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். அவர் தற்காலிக தீர்வுகளை அருளுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். எனவே நிரந்தரமான நன்மைகளை நிச்சயமாய் உங்களுக்கு அருளுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோமே. தேவன் எவ்விதமான ஆசீர்வாதங்களை மறுபுத்திரருக்கு அருளுவார்? ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆதியாகமத்தின் புத்தகம் 49:25 நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். அவைகள் எல்லாம் யோசேப்புக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்களாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளலாம். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 49:25 முதலாவது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது. அது வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாக்கோபு நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை, ஒரு சில ஆசீர்வாதங்களை வானத்திலிருந்தே உங்களுக்கு சிருஷ்டித்து அனுப்பும்படிக்கு விரும்புகிறார். அவைகளை நீங்கள் காத்திருந்து பெற வேண்டும். அப்படி என்றால் இந்த முதல் தரத்து ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:5 இப்படியாய் ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எனவே அவர்கள் காத்திருந்து பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். அவர் வானத்திலிருந்து தான் இறங்கி வர வேண்டும். எனவே முதல் நிலை ஆசீர்வாதங்கள், அதாவது ஒரு நிலைமையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இது பரலோகத்திலிருந்து இறங்கி வர வேண்டிய ஆசீர்வாதங்கள். இவைகளை நாம் காத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு நிலை ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 49:25 இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். சங்கீதம் 33 அதிலே 7வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, ஆழமான ஜலத்தை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். இது நாம் காத்திருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதம் அல்ல, இது ஏற்கனவே அருளப்பட்டிருக்கிறது. எனவே இதை கண்டுபிடிக்க வேண்டும். இது கண்டுபிடிக்க வேண்டிய ஆசீர்வாதம், கண்டுபிடிக்க வேண்டும். நீதிமொழி 4:22 எழுதியிருக்கிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கர்த்தருடைய வசனத்தை குறித்து அங்கு எழுதியிருக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டுமாம். அந்த வார்த்தையை கண்டுபிடித்தால் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனுமாயிருக்கிறது. இன்னுமாக நீதிமொழியை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான் என்று எழுதியிருக்கிறது. கண்டுபிடிக்க வேண்டிய ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு
ஒரு திருமணமாக வேண்டிய ஒரு மனிதனுக்கு அவனுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் என்று சொல்வது இனிமேல் சிருஷ்டிக்கப்பட வேண்டியதல்ல. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வர வேண்டிய நன்மையும் அல்ல. அது ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட நன்மை ஆயிருக்கிறது. அவன் அதை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே முதலாவது வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டிய நன்மை, அதை காத்திருந்துதான் பெற வேண்டும். இரண்டாவது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நன்மை. கணுக்கால் அளவிலே கண்டுபிடிக்க முடியாது, முழங்கால் அளவிலும் கண்டுபிடிக்க முடியாது, இடுப்பளவிலும் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த நீச்சல் ஆழங்களுக்குள் செல்லும் பொழுது தேவன் நமக்காக அமைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அங்கே நாம் கண்டுகொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது ஆசீர்வாதமாக ஆதியாகமம் 49:25 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். இது எவ்விதமான ஆசீர்வாதம் என்றால், இது நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம். தேவன் உங்கள் கரத்திலே தருகிறார், ஆயினும் அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பொறுமையோடும் உண்மையோடும் நீங்கள் அதை வளர்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அவர் 5 தாலந்தை கொடுத்தார், அவர் 10 கொடுக்கவில்லை, 5 கொடுத்தார். காரணம், அவன் அந்த 5ஐ வளர்க்க வேண்டும். இன்னும் ஒருவனுக்கு 2 கொடுத்தார், அவன் அதை வளர்த்து 4 ஆக்க வேண்டும். அதே போலதான் பிள்ளைகள். தேவன் ஒரு குழந்தை தான் தருகிறார், ஒரு பெரிய ஊழியக்காரனை தருவதில்லை. ஒரு குழந்தை தருகிறார். ஆனால் அந்த குழந்தையை நீங்கள் வளர்த்து அவனை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றலாம், அவனை ஒரு பெரிய மருத்துவராய் மாற்றலாம், அவனை ஒரு உபயோகம் உள்ள தேவராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒருவனாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். எனவே 3 விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று காத்திருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதம், இன்னொன்று கண்டுகொள்ள வேண்டிய ஆசீர்வாதம், மூன்றாவது நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம். தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்று உங்களுக்கு தரப்போகிறார். எனவேதான் வாக்கு பண்ணியிருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இன்று கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.